உலக புகழ்பெற்ற மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக 1000 பொன் சப்பர முகூர்த்த பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டும் வகையில் புகழ்பெற்ற கோவில்களில் பட்டாச்சாரியர்கள் சிவாச்சாரியர்கள் பங்கேற்று மாலை அணிவித்தும் குங்குமம் விபூதி வழங்கியும் அழைப்பு விடுத்து மரியாதை. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாவான மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் கள்ளழகர் சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் மாதம் துவங்கி நடைபெற உள்ளது. இதில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், திருத்தேரோட்டம், கள்ளழகர் எதிர்சேவை, கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் போன்ற 15 நாட்கள் தொடர் திருவிழாவாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் சித்திரை பெருந்திருவிழாவின் முதல் நிகழ்ச்சியான 1000 பொன் சப்பர முகூர்த்தக்கால் நடுவதற்கான ஸ்தலாங்கம் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை தல்லாகுளம் பகுதியில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவிற்கான ஸ்தலாங்கம் எனப்படும் சித்திரை திருவிழாவிற்கான அழைப்பு விடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு மேல் மிதுன லக்னத்தில் சப்பர முகூர்த்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் இந்து அறநிலையத்துறை சார்பில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் இணை ஆணையர் மற்றும் கள்ளழகர் கோயில் மற்றும் கூடலழகர் பெருமாள் கோவில் துணை ஆணையர் மற்றும் கோவில் தக்கார் சார்பில் கோயில் நிர்வாகிகள் முன்னிலையில் கள்ளழகர் கோயில் பட்டர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி துவங்குவதை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சைவ வைணவ ஒற்றுமையை குறிக்கும் சித்திரை திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக பணிகள் துவங்கியது என அறிவிக்கும் வகையில் 1000 பொன் சப்பர முகூர்த்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பூஜை செய்யப்பட்ட முகூர்த்த கால் வெட்டப்பட்டு அதனை கொண்டு சித்திரை திருவிழாவிற்கான கள்ளழகர் எழுந்தருளும் 1000 பொன் சப்பரத்துடன் அலங்கரிக்கப்படுவதோடு பந்தல் அமைக்கும் பணிகளும் துவங்க உள்ளன. இதனை அடுத்து வெற்றிலை பாக்கு கொடுத்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோவில் சிவாச்சாரியர்கள் கள்ளழகர் கோவில் வட்டாச்சாரியர்களுக்கு கோயில் விபூதி குங்குமம் வழங்கி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோவில் கள்ளழகர் கோயில் கூடலழகர் பெருமாள் கோயில் பட்டர்கள் சிவாச்சாரியர்கள் ஒன்று கூடி முகூர்த்த சப்பர நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கோவில் அறங்காவலர் குழுவினர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் மீனாட்சி அம்மன் கோயில் கள்ளழகர் கோயில் பட்டர்கள் சிவாச்சாரியர்கள் ஒன்று கூடி விழாவிற்கான அழைப்பை விடுத்தனர். வரும் மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.